ஹாய் அண்ட் வெல்கம் டு ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு இன்ஸ்டால் கேனிஸ்டர் ஃபில்டர் அண்ட் ஹவு டு யூஸ் எக்ஸ்லோன் பயோமீடியா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேனிஸ்டர் ஃபில்டர் அண்ட் இந்த பயோமீடியாவோட அன்பாக்சிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டெமோ, நம்ம எப்படி இந்த கேனிஸ்டர் ஃபில்டரை இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி அந்த பயோமீடியாவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன், நமக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிடுறேன். இந்த பாடி, அதாவது இந்த கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பாடி இஸ் மேடப் ஆஃப் பிளாஸ்டிக், ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். தென் 4 லேயர் ஆஃப் ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று எல்லோ, ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அந்த 4லேயுமே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு, ஃபில்டர் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபில்டர் போர்டு வந்து 2 இருக்குது. ஸ்பான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அந்த ப்ளூ, எல்லோ, பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இந்த 4லேயுமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பான்ச்லேயும் பார்த்திங்கன்னா அந்த போர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து டிஃபராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பான்ச்சஸ் இருக்குது வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போர் சைஸ், துவாரங்கள் வித்தியாசமாக இருக்குது. 2 ஃபில்டர் போர்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ செராமிக் ரிங்ஸ், பயோபால்ஸ் அதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணல, நம்ம தான் தனியாக வாங்கிக்கிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் வந்து நான் இந்த கேனிஸ்டருக்குள்ளே போடுறேன். இது எல்லாமே வாங்கி நல்லா வாட்டரில் சோக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே போடணும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணிவிட்டு தான் ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும், நான் உள்ளுக்குள்ளே போடுறேன். தென் அது போட்டதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர் போர்டை நமக்கு தேவையான கன்வீனியண்ட்டாக அப்சைட் டவுனாக வச்சுக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து அப்சைட் டவுனாக வச்சுக்கிறேன். அப்படின்னா தான் நம்மளால் அந்த ஸ்பான்ச்சஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா எடுக்க முடியும். தென் இப்போ நம்ம வந்து அந்த பயோமீடியாவை ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து சோக் பண்ணணும். சோக் பண்ணக்கூடாது, ரின்ஸ் பண்ணணும். ஏன்னா சோக் பண்ணக்கூடாது, இதை ரின்ஸ் தான் பண்ணணும். நல்லா வாட்டரில் வந்து நல்லா கழுவிக்கோங்க. நீங்கள் கழுவும் போது பார்த்திங்கன்னா அப்படி இப்போ புகை மாதிரி வரும். அவ்வளோ தூசி வந்த மாதிரி, தூசி கிடையாது, ஒரு புகை மாதிரி அதிலேருந்து வந்துச்சு நான் இப்போ யூஸ் பண்ணும்போது. ஸோ இது இவ்வளோ நமக்கு தேவையில்லை பயோமீடியா. ஸோ அதில் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளேயும் அந்த கேனிஸ்டர் ஃபில்டருக்குள்ளேயும் நம்மளால் வைக்க முடியாது. ஸோ இது வந்து நான் இப்போ எடுத்திருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் 300 கிராம்ஸ் கிட்டேயாவது இருக்கும் வச்சுருக்க அந்த எக்ஸ்லோன் பயோமீடியா. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா வாட்டரில் ரின்ஸ் தான் பண்ண போகிறேன். சோக் பண்ணாதீங்க, ஊற போடாதீங்க. நல்லா தண்ணியில் வந்து காமிச்சிட்டு ரின்ஸ் பண்ணிவிட்டு பயோமீடியா வைக்கிறேன், அந்த எக்ஸ்லோன் பயோமீடியா வைக்கிறேன். கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கேனிஸ்டரோட ஃபில்டரோட சைஸ் வந்து ஒரு போர்ட்டபுளாக தான் இருக்கும், ரொம்ப லாங் சைஸ் இருக்காது. நம்ம எவ்வளோத்துக்கு அமௌண்ட்டு நம்ம அந்த மாடல் நம்ம வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த கேனிஸ்டர் ஃபில்டருடைய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நம்ம இதுக்குள்ளே பயோமீடியா வைக்க முடியாது, அதுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் மட்டும் நான் வைக்கலை, ஏன்னா நமக்கு அது பயோமீடியா 2 பயோமீடியா வச்சுக்கிறதுனால ஒரு ஸ்பாஞ்ச் மட்டும் வைக்கல. வச்சுட்டு நீங்கள் இதை என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். தென் அந்த லாக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஃபில்டர் போர்டு வந்து கரெக்டாக அந்த மேலே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஃபில்டர் போர்டு வந்து கரெக்டாக போய் இருந்தால் தான் அந்த மேலே இருக்கக்கூடிய லிட்டு வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஃபில்டர் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டடான ஒரு விஷயம் வந்து அந்த நாப்பில் மேலே இருக்கக்கூடிய அந்த இதில் போய் கரெக்டாக ஃபிட் ஆகணும், அப்போ தான் க்ளோஸ் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கோங்க. தென் நம்ம இப்போ நமக்கு தேவையான அவுட்லெட், இன்லெட் பைப்பு வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்லெட் பைப்புக்குள்ளே திங்ஸ், ஆக்சசரிஸ். முதல்ல நம்ம இந்த இப்போ மேலே ஒரு இது நம்ம வைக்கிறோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட். இது வழியாக தான் தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே வரும், அவுட்லெட் வழியாக தண்ணி வெளியே போகும். ஃபஸ்ட்டு அந்த நமக்கு கொடுத்துருக்க அந்த எக்ஸ்டென்ஷன் அதில் மாட்டிப்போம். எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ஒன் டைம் பார்த்தாலே போதும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அந்த ஆக்சசரிஸு அதில் கொடுத்துருக்க எல்லா விஷயமுமே ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
இதில் ஒரே ஒரு கஷ்டப்படுற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூப் தான். ஏன்னா ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சுருக்காங்களா, அதை ஸ்ட்ரைட் ஆக்குறது தான் கஷ்டம். ஸ்ட்ரைட்டாக ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து அவுட்லைட் பைப்பு. இந்த அவுட்லெட்டில் வந்து 2 மாடல் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய போர்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க, தண்ணி நிறைய அந்த வாட்டர் ஃபால் மாதிரி விழும். இன்னொன்று சிம்பிளாக நம்ம டேப்பில் இருந்து தண்ணி விழுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் 2 மாடல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் 2யுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்து அதை இப்போ இந்த அடாப்டர் மேலே மாதிரி போட்டுட்டு இது நம்ம மாட்டிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு இந்த மாடல் வேண்டாம், எனக்கு இந்த வாட்டர் ஃபால் மாதிரி விழ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எனக்கு தண்ணி மட்டும் இந்த டேப்லேருந்து வந்து விழுந்தா மாதிரி போதும் அப்படின்னா இந்த மாடல் தான். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 2 சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் பைப்பு. தண்ணியை வந்து உள்ளுக்குள்ளே டேங்க்லேருந்து கேனிஸ்டர் ஃபில்டருக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஃபிட்டிங்ஸ். ஸோ அதையும் நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. ஸோ அது வந்து அந்த சக்கரை அந்த தண்ணியை உள்ளுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஜைலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நீட்டாக ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நான் இது ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆரோ வாட்டர் வந்து அந்த அவுட்லெட் வழியாக இன்லெட் வழியாக ஊற்றிடுங்க. நல்லா கரெக்டாக அந்த டியூப், அதாவது நீங்கள் அவுட்லெட் வழியாக தண்ணி வெளியே வர்ற அளவுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஆன் பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா அந்த டியூப் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, அதுவும் அவங்க வளைச்சி வச்சுருந்தாங்களா. ஸோ அதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஸ்ட்ரைட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் இட் கெட் ஸ்ட்ரைட் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடுச்சு. இதில் வந்து நமக்கு ஒரு நாபு கொடுத்துருக்குறாங்க. அந்த நாபு வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாட்டர் வரணும் அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி பயோமீடியா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.